நாளை அதிகாரிகளுக்கு வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பானது சமீபத்துல நடப்பு நிகழ்வுல போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ காவேரி மேலாண்மை வாரியம் அப்படின்னா என்ன, இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம போன ஆடியோல பார்த்தோம். இந்த ஆடியோல நம்ம காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ காவேரி மேலாண்மை வாரியமானது அமைக்கப்படும் பட்சத்தில் இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய அதிகாரங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்க போறோம். இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, மத்திய அரசினுடைய பங்கு, சம்பந்தப்பட்ட மாநில அரசினுடைய பங்கு என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். இத பாயிண்ட் பை பாயிண்டா ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்றேன். சோ உங்களுக்கு இப்ப வியூ ஆகுறதும் ஒவ்வொரு பாயிண்டா வியூ ஆகும். சரிங்களா? சோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். சோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, சோ இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய அதிகாரங்கள்ல ஒரு தலைவர், இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவர் ஒரு தலைவர் இருப்பாங்க மற்றும் 2 முழு நேர உறுப்பினர்களை மத்திய அரசு நியமிக்கும். சரிங்களா? ஒரு தலைவரையும் 2 முழு நேர உறுப்பினர்களையும் மத்திய அரசானது இந்த காவேரி மேலாண்மை வாரியத்திற்கு நியமிக்கும். சரிங்களா? சோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுபவர் முதன்மை பொறியாளர் அந்தஸ்து வகிப்பார் அல்லது நீர்ப்பாசனத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு குறையாத அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? சோ இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவர் சும்மா சாதாரண ஒரு ஆளையோ அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பவரோ அல்லது ஒரு ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான இவங்களெல்லாம் நியமிக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ இவங்க அதாவது என்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அது முதன்மை பொறியாளர் அந்தஸ்துக்கு அவங்க இருக்கணும். அவங்க இருக்கிறவங்க இதுல நியமிப்பாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முழு நேர உறுப்பினர்களில் ஒருவர் அணைகளின் செயல்பாடு பற்றி அறிந்திருக்க வேண்டும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், 2 முழு நேர உறுப்பினர்களை மத்திய அரசு நியமிக்கும்னு. அந்த 2 உறுப்பினர்களை ஒரு உறுப்பினர் அணைகளினுடைய செயல்பாடுகள் பற்றி முற்றிலுமாக அறிந்திருக்க வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி அவர் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். நாலாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இன்னொரு உறுப்பினர் இருக்காரு இல்லையா, மற்றொரு உறுப்பினர் வேளாண்மை வல்லுநராக இருக்க வேண்டியது கட்டாயம். சரிங்களா? சோ அஞ்சாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ மேலும் 2 பேர் பகுதி நேர உறுப்பினர்களாக மத்திய அரசால் நியமிக்கப்படுவார்கள். இப்போ 2 உறுப்பினர்கள் முழு நேர உறுப்பினர்களாகவும் 2 உறுப்பினர்கள் பகுதி நேர உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்படுவாங்க. இது நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு தலைவரையும் 2 முழு நேர உறுப்பினர்களையும் 2 பகுதி நேர உறுப்பினர்களையும் ஆக மொத்தம் 5. சரிங்களா? சோ இந்த 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல தலைவர் முதன்மை செயலாளர் அந்தஸ்துக்கு இருப்பாரு. 2 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவருக்கு கீழே 2 பகுதி நேர உறுப்பினர்களும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, சோ தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்கள் இருந்து தலா ஒரு பிரதிநிதி நியமிக்கப்படுவாங்க. இப்போ இந்த காவேரி மேலாண்மை வாரியமானது, காவேரி நதியானது 4 மாநிலங்களுக்கு இடையே பங்கிட்டுக் கொள்வதில்தான் இந்த பிரச்சனையே எழுதுது. சரிங்களா? சோ இந்த காவேரி மேலாண்மை வாரியமானது அமைக்கப்படும் பட்சத்தில் இந்த 4 மாநிலங்களையும், எந்தெந்த மாநிலங்கள்லாம் காவேரி நதிநீரை பெறுகின்றனவோ அந்த மாநிலங்கள் அனைத்தும் இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கும். சரிங்களா? சோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா ஒரு உறுப்பினர் இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக இருப்பார். சரிங்களா? சோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நீர்ப்பாசனம், நீர்வளம், பொதுப்பணித்துறை பிரதிநிதிகள், முதன்மை செயற்பொறியாளர் தகுதிக்கு குறையாதவர்களாக இந்த 4 மாநிலத்தை சேர்ந்தவங்க நியமிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்க இருக்கணும். ஓகேவா? எட்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேலாண்மை வாரியத்தினுடைய செயலராக சம்பந்தப்பட்ட மாநிலங்களை சாராத நீர்ப்பாசனத்துறை பொறியாளர் நியமிக்கப்பட வேண்டும். இப்ப மேலாண்மை வாரியத்தினுடைய செயலர் ஒருத்தர் நியமிக்கப்படுவாரு. அந்த செயலர் இந்த 4 மாநிலங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரா தான் நியமிக்கப்படுவாங்க. வட இந்தியாவில இருந்து ஒருத்தரை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சோ வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரையோ அல்லது இந்த 4 மாநிலங்களை சேராத ஒருத்தரை தான் இந்த மாநிலத்தினுடைய செயலராக நியமிப்பார். தலைவரும் அவ்வாறு தான் இருப்பார். அவ்வாறு இருப்பதற்கான வாய்ப்பு கட்டாயம் கிடையாது, ஆனா வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த குறைந்தபட்சம் 6 உறுப்பினர்கள் இருந்தால் கூட்டம் நடத்தலாம். முக்கிய முடிவுகளை எடுக்க பெரும்பான்மை ஆதரவு கட்டாயம். இப்போ அணையில தண்ணியை திறந்து விடணும், அதே போல அணையை பராமரிப்பு செய்யணும், அணையினுடைய ஆய்வு செய்யணும், அணையினுடைய அளவு எப்படி இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்யணும். அணை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இந்த விஷயமாக இருந்தாலும் இந்த காவேரி மேலாண்மை வாரியமானது தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துவிட முடியாது. சரிங்களா? சோ அவங்க அந்த உறுப்பினர்கள், சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து கூட்டம் கூட்டுவாங்க. அந்த கூட்டத்துல
பெரும்பான்மை முடிவு இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு முடிவை வந்து எடுக்க முடியும். இல்ல அப்படின்னா 6 உறுப்பினர்கள் இருந்தா கூட்டம் நடத்தலாம். மொத்தம் வந்து எத்தனை பேர் அப்படின்னா ஒரு தலைவர் இருப்பாரு, 2 வந்து முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க, 2 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க வந்து 5 ஆச்சு. சரிங்களா? சோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் வந்து 4 மாநிலங்கள். சோ 4 5 9 ஆயிடுச்சு. ஒரு செயலர் இருப்பாங்க. 10 பேர்ல பெரும்பான்மை அப்படின்றது 6 பேர் இல்லையா? சோ இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தில் வந்து 10 பேர் இருப்பாங்க. இதுல 6 உறுப்பினர்கள் இருக்கும் பட்சத்தில் இது வந்து பெரும்பான்மை ஆயிரும். சரிங்களா? சோ அந்த பெரும்பான்மை பெரும் பட்சத்தில் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவை வந்து செயல்படுத்தலாம், அல்லது வந்து இந்த கூட்டத்தில் வந்து முடிவுகளை எடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, போதிய அளவு உறுப்பினர்கள் வருகையின்மையால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டால் அடுத்த 3 நாட்களுக்குள் மீண்டும் கூட்ட வேண்டும். ஒருவேளை வந்து 6 உறுப்பினர்கள் இல்லாத பட்சத்துல கூட்டம் வந்து ஒத்திவைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு 4 பேர் தான் வர்றாங்க, இல்ல 5 பேர் தான் வர்றாங்க, ஒத்திவைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக அடுத்த 3 நாட்களுக்குள் வந்து கூட்டத்தை கூட்ட வேண்டும். இது வந்து கட்டாயம். அப்படி மீண்டும் வந்து கூட்டம் கூடும் போது முக்கிய முடிவுகளை எடுக்க பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு கட்டாயம் அல்ல. இதை நல்லா நோட் பண்ணணும். அதாவது வந்து 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ல வந்து முதல் தடவை வந்து கூட்டம் கூட்டும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 6 பேர் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு முடிவை எடுக்க முடியும், அல்லது கூட்டத்தை கூட்ட முடியும். ரெண்டாவதா வந்து 3 நாட்கள் கழித்து அப்படி ஒத்திவைக்கப்படும் பட்சத்தில் 3 நாட்கள் கழித்து வந்து நம்ம அந்த கூட்டத்தை கூட்டும் பொழுது தாராளமா வந்து பெரும்பான்மை இல்லாமையே வந்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சரிங்களா? சோ பெரும்பான்மை உறுப்பினருடைய ஆதரவு வந்து கட்டாயமே வந்து கிடையாது. இப்போ வந்து இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தோம். இப்போ தமிழகத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய நீரை கர்நாடகாவானது சில காரணங்களுக்காக, குடிநீர் தேவை, விவசாய தேவை மற்றும் இதர தேவைகள், மழை நீர் இல்ல போன்ற காரணங்களுக்காக வந்து தமிழகத்திற்கு கொடுப்பதற்கு மறுத்து வருகிறது. சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்து வந்துச்சு அப்படின்றத போன ஆடியோல தெளிவா பார்த்தோம் இல்லையா? சோ இந்த ஆடியோல காவேரி மேலாண்மை வாரியமானது அமைக்கப்படும் பட்சத்தில் அந்த காவேரி மேலாண்மை வாரியமானது எவ்வாறு செயல்படும், அந்த காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய அதிகாரங்கள் எப்படி இருக்கும், இதுல வந்து தமிழக அரசோ கர்நாடக அரசோ தலையிட முடியாது. சரிங்களா? அவருடைய ஒரு சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்களே தவிர அவங்க வந்து முழுமையா வந்து தண்ணீர் திறந்து விட முடியாது என்று கர்நாடக அரசோ அல்லது இப்பொழுது உடனடியாக தண்ணீர் தந்த வேண்டும் என்று தமிழக அரசோ எந்த விதமான ஒரு முடிவுகளையும் எடுக்க முடியாது. இதுவே வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் பட்சத்தில் நாம் இதற்கு முன்னாடி பார்த்த மாதிரி தமிழகம், கேரளா, கர்நாடகால இருக்கக்கூடிய 8 அணைகள் வந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு கீழே வந்து வந்துரும். அதற்கு அடுத்தபடியா நடக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் வந்து இந்த காவேரி மேலாண்மை வாரியம் தான் எடுக்கும். சரிங்களா? சோ காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் பட்சத்தில் என்ன மாதிரி அதோடைய அதிகாரம் இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். சோ தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. நன்றி.